Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. மகா, ஏன் உன்னை இப்படி கஷ்டப்படுத்திக்கிற? என்னால வந்து உன் கூட நிக்க கூட முடியல. நீங்க எங்க மாமா கூட தாங்க இருக்கணும். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இந்த பரிகாரத்தை பண்றேன். உன்னால பேச கூட முடியல. இங்க பாருங்க, மாமா நல்லபடியா கண்ணு முடிக்கணும்னு தான் நான் இந்த பரிகாரத்தை பண்றேன். இது கஷ்டம்னு சொல்றது, இது பாவம்னு சொல்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. பரிகாரத்தை அப்புறம் சாமி ஏத்துக்காதுல்ல. எதுவும் சொல்லாதீங்க. அண்ணன் எப்படி இருக்காரு மாப்ள? ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. எதுவும் பேசக்கூட முடியாம வாயை அடைச்சிட்ட மகா. என்னால இப்ப இங்கேயும் இருக்க முடியல, அங்கேயும் வர முடியல. நீங்க எந்த குழப்பமும் இல்லாம இருங்க. மாமாவுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா அந்த பழியோட காலம் முழுக்க வாழறதை விட இந்த வழி எனக்கு ஒண்ணு பெருசு இல்லைங்க. என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு இந்த ஆத்தா மாமாவோட உசுரை காப்பாத்தி கொடுத்தே ஆகணுங்க. அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு தான் இருக்காரு. அவரை காப்பாத்த நீ அங்க போராடிக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கும் அவருக்கும் 7ஆம் பொருத்தம்னு ஜோசியமும் ஜாதகமும் சொல்றத நம்பிக்கிட்டு அம்மா உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு என்ன பண்றது, என்ன சொல்றதுன்னு தெரியல மகா. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு மாமா பொழைச்சிட்டாருங்கிற தகவலை மட்டும் சொல்லுங்க. நான் பரிகாரத்தை முடிச்சிட்டு பேசுறேன். அத்த கோகிலா, மகாவை பாத்துக்கோங்க. நான் ஆபரேஷன் முடிச்ச உடனே கால் பண்றேன். வச்சிடுறேன் மகா. பாத்துக்கோ.